சத்தான கருப்பு உளுந்து கஞ்சி. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சத்தான கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு கப்பு கருப்பு உளுந்து, ஒரு கைப்பிடி அளவு அரிசி, இரண்டையும் இப்போ ஒரு சட்டியில் வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா செவர வறுத்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா செவராக வறுபட்டுடுச்சு. இது வேறு இடத்துல மாற்றிட்டு அரிசி வறுத்துக்கு குழம்பு. அரிசி இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இது ரெண்டையும் ஆற வச்சு ஒரு மிக்சி சாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ மிக்சி ஜாரில் ஆறிட்டு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பவுடராக நுணுக்கி போகும்போது இதில் ஏலக்காய் 3 சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் கஞ்சி. இப்போ நுணுக்கியாச்சு. இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா சுவையாக இருக்கும். உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கஞ்சி. இந்த பவுலில் கொஞ்சம் மாவில் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுப்போம். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ அந்த மாவை கலந்து இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை கலந்துப்போம். இப்போ இந்த மாவை எடுத்து இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிண்ட வேண்டியதுதான். நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். கஞ்சி நல்லா கொதித்து மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க. இந்த கருப்பு உளுந்து கஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது. சத்தான ஒரு கஞ்சி. எல்லோரும் குடிக்கலாம். வாரத்தில் 2 முறை இந்த மாதிரி கருப்பு உளுந்து கஞ்சி வச்சு எல்லோரும் குடிங்க. முதுகு வலியெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸ்வீட்டாக இருக்கிறதுனால பசங்களும் விரும்பி குடிச்சிடுவாங்க. பசங்களுக்கும் வச்சு கொடுத்துடலாம். கஞ்சி கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சத்தான கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி. இந்தமாரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க.